பாண்டா வந்து அமித்ஷாவோட மனசாட்சியா மாறிட்டார். என்ன சார் சொல்றீங்க? அவர் ஒரு காலத்துல எதிர்க்கட்சி எம்பிங்க யாருக்கும் தெரியாது. ஓகே. எதிர்க்கட்சி எம்பியா இருந்தார். எதிர்க்கட்சினா காங்கிரஸ் எம்பியா? அவங்க சொந்த கட்சி. ஓகே. அதுல இருந்துட்டு பாலிடிக்ஸ் பண்ணி தீவிரமா பிஜேபியை எதிர்க்கக்கூடியவர்கள் அவரும் ஒருத்தர். ஓகே. இப்போ டோட்டலாக எப்படி நம்ம ஜோதி ஆதித்ய சிந்தியாலாம் வந்த மாதிரி ஓகே ஓகே இந்த பக்கம் வந்துட்டார். அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தமிழ்நாட்டில் எப்படியாவது கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. அதாவது என்டிஏ கூட்டணியை அமித்ஷாக்கு தமிழ்நாட்டில் இப்போ நேரம் ஒதுக்க முடியல. பீகாரில் போயிட்டு இருக்காரு. அடுத்து வெஸ்ட் பெங்கால், அது அவருடைய உள்துறை அமைச்சக பணிகள் ஏகப்பட்ட வேலை அவருக்கு அவனால். ஓகே. இதுக்கு முன்னாடி இருந்த பார்வையாளர்கள்லாம் ஓரளவுக்கு சொதப்பிட்டாங்கன்னு அமித்ஷா ஃபீல் பண்ணாராம். சரியா? ஆந்திராக்காரங்களை சொல்கிறாங்களோ? ஆந்திராக்காரங்க, அப்புறம் அந்த இன்னொருத்தர் அவங்க கேரளாக்காரரு எல்லாருமே. ஸோ இந்த வாட்டி வந்து பாண்டா யூ ஆர் கோயிங் டு தமிழ்நாடு, யூ ஆர் ஹேண்ட்லிங் திஸ்ன்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டார். அவர் கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட்டு ஏடிஎம்கே ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்ல பலமாக வச்சுட்டு விஜய் உள்ளே கொண்டு வரதான் முதல் பிளான். அது டெல்லியில் டிஸ்கஷன் ஆகிடுது. ஓகே. டெல்லியில் டிஸ்கஷன் ஏன்னா நம்ம விஜயை காப்பாற்றுறோம், அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறோம், நம்ம கூட்டணியில் வரதுக்கு முன்னாடி கேளுங்க, காமன் மினிமம் அஜெண்டா போட்டு அவருக்கு என்னென்ன வேணுங்கிறத அதை நிறைவேற்றி அவரையும் திருப்தி பண்ணுற மாதிரி பண்ணி அவரோட ஓட் பேங்க்கையும் கெடாத மாதிரி பண்ணி போட்டுக்கலாங்கிற. ஏன்னா டெல்லிக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் தகவல் போயிருக்கு, விஜய் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித்துன்னே போட்டிருக்காங்க. ஓகே. அவங்க அனுப்பிய ஒரு ரிப்போர்ட்டில் இன் தமிழ்நாடு விஜய் இஸ் அ ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித், ஒரு தண்ணீருக்கு இல்லாத சக்தியாக மாறிட்டு வரான்னு போட்டிருக்காங்க. ஐபி ரிப்போர்ட் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு நம்ம டிபேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஐபி ரிப்போர்ட்டின் தகவலின் பேரில் தான் முக்கியமான முடிவுகள் டெல்லி எடுக்கிறதுங்கிறது வாஸ்தவம். ஓகே. ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் ஐபி ரிப்போர்ட். அதை பார்த்தோன்னே அமித்ஷாக்கு வந்து விஜய் நம்ம தப்பாக கணக்கு பண்ணிட்டோமே, சரி நீ பாண்டா நீ போய் முடிச்சுக்கோன்னு. பாண்டா வந்து ஆதவர்ஜனாட்டு பேசியிருக்காரு. பேசினாங்க ரெண்டு பேரும், நேர்லையா பர்சனலையா ஃபோன்லையான்னு தெரியல, ஆர் த்ரூ சம்படியான்னு தெரியல. பேசுறதுக்கு அதை சொன்னாலும் எங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி. ஏன் நிறைய பிஜேபி சார்பை டெல்லியில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐயில் கொண்டு வந்து அவரை காப்பாற்றி விட்டு அவருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தால் கூட திமுக மனசை வச்சுருந்தானா விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் தொந்தரவு கொடுத்துருக்க முடியும். ஓகே. டெல்லியோட ஆதரவு அரவணைப்பில் வந்துட்டார் அப்படிங்க தெரிஞ்சனால கொஞ்சம் டிஎம்கே அடக்கி வாசிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியல. ஏன்னா ஸ்டாலின் எந்த லெவலுக்கு போகக்கூடியவர், இதில் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாருன்னு நான் ஃபீல் பண்ணேன். கரூர் விஷயத்தில் திமுக ரொம்ப அடக்கி வாசிச்சு அவங்க நினச்சிதானே உள்ளத்துக்கு போட்டுக்கலாம், ஒன்றும் பண்ண முடியாது. புஷியானந்தே அரசு பண்ணலையே. புஷியானந்த உனக்கு விஜயத்துக்கு உள்ளே போட்டு நீங்கள் ஒன்றும் கேட்டிருக்க முடியாது. ஒரே வார்த்தை சொல்லியிருப்பார், 40 பேருக்கு மரணம் இவர் தான் காரணம். நீங்கள் பெயிலில் வந்து 15 நாள் அவர் ராஜா விட்டு கண்டுபிட்டீங்க விஜய். அவரால் போய் 15 நாள் ஜெயிலில் இருக்க முடியாது. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா விஜய் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஸ்டாலினோட 100 மடங்கு வேகமாக செயல்பட்டு 15 நாள் உள்ள போட்டு ரிமாண்டில் வாங்க, அப்புறம் பெயிலில் வாங்க சொல்லியிருப்பாங்க. ஸ்டாலின்ட்ட சொல்லப்பட்டதான் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேணாம், பார்த்துக்கலாம், அவரை நான் வளர்த்து விட வேணாம் அப்படின்னு முடிவு அரெஸ்ட் பண்ணி பெரிய ஆளாக்க வேணாம்னு நினைச்சாங்க. ஸோ ஸ்டாலின் சொன்னாலும் சரி என்ன லெட் லா டேக் இஸ் ஓன் கோர்ஸ் அப்படின்னு விட்டார். ஸோ பாண்டா சொன்னாரா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் டிஎம்கே ஒன்றும் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்தா தெரியல. ஓகே. நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க நார்மல் ரொட்டீனில் போகிறாங்க. பட் அரசியலாக்குறது எல்லாம் தான். ஏன் யார் பிசிக்கு அரசியலாக்கலையா, காங்கிரஸ் அரசியலாக்கலையா, சீமான எல்லாம் தான் அரசியலாக்குறாங்க. ஒரு சம்பவம்னா அரசியலாக்க தான் ஆக்குவாங்க. அது நீங்கள் வந்து இன்னும் யூஆர் நாட் எட் மெச்சூர்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்ற வார்த்தையை போட்டிருக்காரு. மெச்சூர் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் இன் கமிங் டு பிஜேபின்னு ஓப்பனாக கேட்டாராம். ஓகே. என்ன சொன்னாங்க? மைனாரிட்டி ஓட்ஸ்னாராம். ஹூ டோல்ட் யூ அபவுட் மைனாரிட்டி ஓட்ஸ்? தட் பிஜேபிக்கு மைனாரிட்டி ஓட்டு வராதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? குஜராத்தில் எப்படி ஜெயிச்சார் மோடி தெரியுமா? குஜராத் வேற சார், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாராம். தமிழ்நாட்டில் கூட மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக போகும்னு சொல்ல முடியாது. அப்படி மைனாரிட்டி ஓட்ஸ் கம்ப்ளீட்டாக வந்திருந்தா அதிமுக பாராளுமன்ற தேர்தலில் 10 சீட்டில் ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் 0ல் ஜெயிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாராம். எடப்பாடி சொன்னாரு மைனாரிட்டிலாம் எனக்கு தான் வருது. எடப்பாடி நம்பல சார். எடப்பாடி நம்பல. எடப்பாடி கூட்டணி வச்சிருவாருன்னு நினைச்சாங்க. அதனால தான் எடப்பாடி போட்டாங்க, திமுகவுக்கு போட்டாங்க. அப்போ இப்போ நிலைமைகள் மாறிட்டு வருது. அதனால சொன்னா ஒரு 50-60% மைனாரிட்டி ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை வி ஹேவ் சம் அதர் பிளான்ஸ் அப்படின்னா. என்ன பிளான்? அது என்ன பிளான்? அடுத்து சம் அதர் பிளான் சொல்லி நிறுத்தார் பாண்டாட்ட. பாண்டாவுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா,
விஜய், காங்கிரஸ், அதிமுக ஒரு அணியா சேரலான்னு ஒரு பிளான். அது கூட கட்சியில் கூட டிஸ்கஸ் பண்ணாங்க போல பிஜேபியில். ஒருவேளை விஜய் ஏடிஎம்கே கூட்டணி அமைந்து விட்டால் காங்கிரஸ் வந்து அங்க போய் ஜாயின் ஆகும்னு சொல்ல வரீங்களா? நான் ஏன் சொல்ல வரேன்னு காரணம்னா, விஜயோட கூட்டு சேர்றதுக்கு அதிமுக எப்படி அலபாயுதோ அதே மாதிரி காங்கிரஸ் மனதும் அலபாயுது. ஆனா ரெண்டு பேருமே வந்து விஜயோட கூட்டணி வச்சுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மையில தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா தீர்மானம் ஒன்று போட்டிருக்காங்களே, நாங்க தான் முதல்வர் வேட்பாளர், எங்கள் தலைமையில் தான் கூட்டணிங்கிறாங்க. இது காங்கிரஸ்க்கு வேணா ஓப்பா இருக்கும், ஏடிஎம்கேக்கு எப்படி ஓப்பா இருக்கும்? கரெக்ட். ஏடிஎம்கே என்ன பண்ணும், முதல்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுட்டு கூட்டணிக்குள்ள வா, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோம். ஓகே. காங்கிரஸுக்கு ஏதாவது ஹோம் மினிஸ்ட்ரி ஏதாவது கூட்டணி அந்த மாதிரி ஏதாவது சம்திங் பண்ணிக்கலாம். அது எடப்பாடி என்ன லெவலில் சொன்னாலும் ஈக்குவல் சீட் எப்படி பீகார்ல போட்டி போடுறாங்களோ பிஜேபியும் நிதிஷ் கட்சியும் அந்த மாதிரி ஈக்குவலாக போட்டி போட்டு மீதி 50 சீட்டை காங்கிரஸை கொடுத்துடலாம். ஷூர் வின். காங்கிரஸ், ஏடிஎம்கே, விஜய்னா கண்டிப்பாக வின். அது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது தோல்வி அடையும்னு. ஆனால் இதில் சில சிக்கல் இல்லாமல் இல்லை. முதலமைச்சருங்கிற ஒரே ஒரு சிக்கல் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் 50 சீட்னா கண்டிப்பாக ஒத்துக்கும். இது ஒரு 100. இப்போது எடப்பாடிகிட்ட என்ன ஒரு பிரச்சனைன்னா, அவர் வந்து நாளுக்கு நாள் கட்சியிலேருந்து எல்லாரையும் வெளியில் அனுப்புறதுலேயே தீவிரமாக இருக்காரே தவிர கட்சியை வளர்க்கறதுல தீவிரமாக இல்லை. அது வந்து டெல்லியும் பார்த்துட்டு வருது. ஆனால் உட்கட்சி மேட்டருங்கிறதுனால டெல்லியால் தலையிட முடியல. மனோஜ் பாண்டியனும் மருது அழகராஜும் அவங்க போய் சேர்ந்த வேண்டிய இடம் டிஎம்கே இல்லை, டிவிகே ஆர் எடப்பாடி. எடப்பாடி 2 பேரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாராம். எடப்பாடி என்ன சொன்னாரா, ஓபிஎஸ் மட்டும் இல்லை, ஓபிஎஸ் கூட இருக்கிற அனைவருமே துரோகிகள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவர் பிஹெச் பாண்டியன் எம்ஜிஆரோட எவ்வளோ நெருக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ நெருக்கமானவர். ஏடிஎம்கே வளர்த்ததில் பிஹெச் பாண்டியனோட. அதே மாதிரி சட்ட நிபுணர் அவர் பையன். இவரை கொண்டு போய் டிஎம்கேல சேர்த்து விட்டது காரணமே எடப்பாடி தான். மருது அழகராஜ் போனதும் எடப்பாடி தான். ஏன்னா யாரை வரக்கூடாதுன்னு அவங்க ஃப்யூச்சர் வந்து என்னங்க பண்ணுவாங்க? ஓபிஎஸ்கே ஃப்யூச்சர் இல்லை. இவங்க இப்போ பாருங்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர்லாம் எங்கே இருக்காருன்னு தெரியல. சிறந்த அசம்பிளிமேன், பார்லிமெண்டேரியன், பிரமாதமான ஒரு பேச்சாளர். ஓபிஎஸ் நம்பி போன அத்தனை பேரும் நட்டாத்தில் விட்டார். அவரே டிஎம்கேவோட போகலாமா அப்படின்ற மைண்ட் செட் இருக்கிறதா கேள்விப்படுறோம். எப்படி சார் டிஎம்கே? கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். நான் வந்தால் சொல்கிறது எக்ஸாஜரேஷன் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு கட்டத்தில் அம்மாவின் ஆசி பெற்ற ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரா இல்லையாங்கிறது பாருங்கள். ஏன்னா அவருக்கு வேறு போக்கிடமே கிடையாது. என்டிஏ அவுட்டு, ஏடிஎம்கே அவுட்டு. விஜய் வந்து எடுத்துப்பாரான்னு தெரியாது. மனோஜ் பாண்டியனும் மருது அழகராஜும் உள்ள அமைச்சது வந்து அந்த சூடாக இருக்கான்னு தொட்டு பார்க்குறதுக்கு எலிக்காத சொல்லுவாங்க எப்படின்னு. இவர் என்ன பண்ணுவார், ஏடிஎம்கேல விட்டுட்டு டிஎம்கேல பர்மனன்ட் மெம்பர்ஷிப் எடுத்துக்க மாட்டார். பட் ஒரு அமைப்பு மாதிரி எம்ஜிஆர் கழகம் வீரப்பன் வரைக்கும் தான். அதான் யாராவது சொன்னாங்க, கரெக்டான பாயிண்ட் சொன்னாங்க. ஆர்எம்பி ஜெயலலிதாவோட பரம விரோதி. ஆமாம், ஒன்றுமே பண்ண முடியல. அதே நேரத்தில் டிஎம்கே ஜாயின் பண்ணதை அவர் விருப்பம் இல்லை. ஏன்னா எம்ஜிஆரோட கணக்கு பிள்ளையா இருந்தார். ஆமாம், எம்ஜிஆர் நம்பிய எம்ஜிஆரின் மனசாட்சி ஆர்எம்பி. எம்ஜிஆருடைய மேனேஜராக இருந்தார். முதலாளியும் கூப்பிடுவார் எம்ஜிஆர் ஆர்எம்பி. அந்த நட்பு ஜெயலலிதாவோட சண்டை வந்துருச்சு. அதிமுகவில் இருக்க முடியாதுன்னு முடிவாயிடுச்சு. திமுக பக்கம் சாஃப்ட் ஆகிட்டார். கலைஞரோட ரொம்ப நெருக்கமானார். ஆனால் கலைஞர் சொன்னாரா, வந்துடுறியா, ஜாயின் பண்ணியா? அப்படி இல்லைங்க, வேணாங்க, எம்ஜிஆர் கழகம்னு ஒன்று ஆரம்பித்து அவர் இறக்கும் வரையில் அந்த கட்சியில் இருந்துட்டு டிஎம்கே ஆதரிச்சார். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், ஸ்டாலின் ஆரம்பி இருக்கிற வரைக்கும் அவருடைய பிறந்தநாள் அப்போ வந்து திமுக தொண்டர்கள் வந்து ஆரம்பி வீட்டுக்கு போவாங்க. கண்டிப்பா ஸ்டாலின் போனாரு. அதே போல கலைஞர் போனாரு. கலைஞர் ஆரம்பி மீது வைத்திருந்த மரியாதை இத்தனைக்கும் என்ன வேணா, திருச்செந்தூர் வேல் மேட்டர்ல 2 பேருக்கும் பெரிய போர்லாம் நடந்தது. கலைஞருக்கும் ஆரம்பிக்கும். எம்ஜிஆர் பீரியட்ல வேல் காணோம், வைரவேல் காணோம், அது காணோம், இது காணோம், நீதி கேட்டு நடைப்பயணம் எல்லாம் போச்சு. எல்லாத்தையும் மறந்து கலைஞரும் ஆரம்பி ஒன்னாயிட்டாங்க. ஆரம்பிக்கு அவர் சமூகத்தினர் சப்போர்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவோட ஒரு பக்கம் ஒரு சப்போர்ட் இருக்கு. எம்ஜிஆர் நெருக்கமானவர், எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டவர் அப்படின்ற ஒரு இமேஜ் அதை வந்து திமுக பயன்படுத்திச்சு.
இப்போ அனதர் ஆர்எம்பியா வரப்போறவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ். ஒரு கட்சி, ஒரு ஜெயலலிதா கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து ஜெயலலிதாவின் கொள்கைகளை நிறைவேற்றும் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதுல என்ன தப்பு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணால் அவரோட எங்கே பாப்புலாரிட்டி இருக்கோ ஓகே அந்த மாதிரி ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணார்னா அதுக்கு நேரம் கணக்கு. டிடிவி அந்த மாதிரி பண்ணுவாரான்? டிடிவி அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஓபிஎஸ்க்கு வேற ஒரு சாய்ஸே இல்லை, ஆப்ஷன்ஸே இல்லை. அவர் அரசியலை சர்வை பண்ணணுமா, அரசியலை துறவரம் மீண்டு போனமா, 2 கேள்வி தான். இப்போது பாலிடிக்ஸில் இருக்கணுமா, இருக்கக்கூடாது. இருக்கலாம்னா டிஎம்கே, இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து ஒதுங்கி இமயமலையில் போய் உட்காந்துக்க வேண்டியதான், சிங்கப்பூரில் போய் உட்காந்துக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. ஸோ இது வந்து திமுகவுக்கு லாபமானா லட்டு மாதிரி. ஜெயலலிதாவால் அடையாளம் காணப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்குறதுனா இதை விட என்னையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதிமுக காலம் யோசிப்பான். என்னப்பா அது ஓபிஎஸ்ஸே வந்து ஸ்டாலின் ஓட்டு கேட்குறாரு, அப்போ இந்த நல்லா தான் பண்ணியிருக்காரு ஸ்டாலின் போல இருக்கு, அம்மா ஆட்சி கொடுத்தான்றாரு, சரி நம்ம டிஎம்கே போடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் நான் எல்லா ஏடிஎம்கே காரணம் போய் ஓபிஎஸ் பக்கம் சேருவான்னு சொல்ல மாட்டேன். அவர் வட்டாரத்தில் அவருடைய கணக்கில் அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அவருடைய சமூகத்தினர் யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, ஏன்னா ஓபிஎஸ் மேலே ஒரு தனி மரியாதை உள்ள மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஆதரவு. கலைஞரும் மூப்பனாரும் சேருவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்தாங்களா? மூப்பனார் தன்னிகர் இல்லா தலைவர் ஆஃப் காங்கிரஸ். அவர் பீரியடில் தான் முதலமைச்சராக வரத்துக்கு வாய்ப்பு இருந்தது காங்கிரஸ். ஏதோ பல காரணங்களாக கெட்டு போச்சு. உடைச்சார், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆரம்பித்தார். ஜெயலலிதா வைத்து கலைஞர் 2 பேரும் போட்டி போனாங்க. ஸ்வீப்பு, 2 பேர் ஸ்வீப்பு. ஜெயலலிதா தோற்று போனாங்க பர்கூரில். அப்போ கலைஞர் சொன்னாராம், மூப்பனார் பண்ண ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்கயா, திருப்பி ஆட்சியில் உட்கார வச்சார். ஸோ தமிழ்நாட்டு அரசியல் மட்டுங்க வித்தியாசமான அரசியல். நீங்கள் இதுதான் நடக்கும், இது நடக்காது அறுதிட்டு சொல்லவே முடியாது. நான் 50 வருஷமா அரசியலை பார்த்துட்டு வரேன். எப்படிலாம் தலைகீழா மாறுது நான் பார்த்துருக்கேன். திமுகவை ஆதரிக்கிற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்ததுனால தான் இன்னொரு மௌனம் சாதிக்கிறார். ஓகே சார், குறிப்பாக பைஜெயந்த் பாண்டா விஜய் எப்படியாவது கூட்டணிக்குள்ளார கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. விஜய்க்கு அந்த மைனாரிட்டி ஓட்டு காரணமாக பாஜகவை வந்து அணுக முடியாத நிலைமையில விஜய் இருக்காரு. ஏன்னா அவங்க கூட கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டோம்னா தமிழ்நாட்டில் நிச்சயம் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுமா? ஏன்னா டிடிவி சமீப காலமாக விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி அமையுங்கிறாரு. ஒருவேளை இந்த மாதிரி சிறிய கட்சிகள் டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இந்த மாதிரியான ஆட்கள் விஜய் கூட சேருவதற்கு வாய்ப்பு இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் விஜய்க்கு வாய்ப்பு அதிகம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா பி சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், திருநாவுக்கரசு, சசிகாந்த் செந்தில் போன்ற முக்கியமான தலைவர்கள் காங்கிரஸில் விஜய் வரணும்னு கேசி வேணுகோபால்கிட்ட ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஜோதிமணி இருக்காங்க, அதில் இருக்கலாம். கேசி வேணுகோபால் தான் காங்கிரஸோட முகம். இப்போ டெல்லியில் வந்து மல்லிகாதிகாரி எல்லாம் ஓய்வு பெற்றுக்கிட்டே அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. சோனியா காந்தி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. காங்கிரஸ் கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறது கேரளாவை சேர்ந்த கேசி வேணுகோபால். அந்த கேசி வேணுகோபாலுக்கு நெருக்கமானவர்கள் இந்த குரூப்பு. சரி, என்ன சொல்கிறாங்களா, விஜய் நீங்கள் உள்ள காங்கிரஸ் கொண்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 50-60 சீட்டில் போட்டி போட்டு பிரதான எதிர்கட்சியாக வரலாம். கேரளாலையும் காங்கிரஸ் வரத்துக்கு விஜய் உதவி பண்ணுவார். ஏன்னா கேசி வேணுகோபால் கேரளாக்கார் சென்டிமெண்ட்டாக அந்த பாயிண்ட்டை டச் பண்ணுறாங்க காங்கிரஸ். எனக்கு புரியல சார். ரெண்டு டென்யூராக வந்து சிபிஎம் ஆட்சி கேரளாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை மாதிரி கேரளாவில் மாறி தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் 2 முறை பினராயி வந்து சிஎம்மாக இருக்காரு. இப்போ சிபிஎம் ஆட்சியின் மீது மக்கள் மீது ஏகப்பட்ட அதிருப்திகள், சபரிமலையில் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட இஷ்யூக்கள் அவங்களுக்கு பெருசாக போயிட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு நல்ல வாய்ப்பு. விஜய் இல்லாமலே கேரளாவில் காங்கிரஸ் வர முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி அதே நீங்கள் சொன்ன ஆர்குமெண்ட் கரெக்டான ஆர்குமெண்ட்டு. ஆன்டி இன்கம்பன்சி வேவருக்கு 10 ஆண்டுகள் இது வரைக்கும் எந்த கட்சியுமே கேரளாவில் இருந்தது இல்லை. ஸோ காங்கிரஸ் தான் அடுத்த அமைச்சரவைன்னு தீர்மானம் போட்டாச்சு. ஆனால் அங்கே காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. சசி தரூருக்கும் அங்கே இருக்கிற லோக்கல் காங்கிரஸ்காரங்க ஒத்துக்கல. சசி தரூர் முரண்டு பிடிக்கிறார். ட்ரிவாண்ட்ரம் எம்பி அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தார். காங்கிரஸுக்குள்ளே குடும்பப்பிடி சண்டை கேரளாவில் அதிகமாக, தமிழ்நாடு காங்கிரஸ் மாதிரி அது மாதிரி நடக்குது. அது நிறைய ஒரு 10 பேர் சொன்னாங்க, எனக்கு பேர் மறந்து போச்சு.
குடும்பத்தனம் நடக்குது. கட்சியை காட்டி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. கேசி வேணுகோபாலுக்கு டெய்லி தலைவேதனை அவர் கொடுக்கறது கேரளா தான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாரா, பலன் நழுவி பாலில் விழுந்த மாதிரி திருப்பி சிபிஎம் வந்தால் நான் என்னையா பண்ணுவேன், நீங்கள் ஒத்துமையாக இருக்க மாட்டேன்றீங்களே, சண்டை போடுறீங்களே அப்படின்னு காங்கிரஸ்காரரை கூப்பிட்டு கடிஞ்சிட்டு இருக்காரு. சார் கேரளைட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவங்களாச்சு சார். சினிமாக்காரங்க வந்தா ஓட்டே போட மாட்டாங்களே. அப்படி நினைச்சிருந்தா மோகன்லால் பிரேம்நசீர் வந்திருப்பாரு. மோகன்லால் மம்முட்டிலாம் அரசியலுக்கு வரவே இல்லையே சார் அவங்களாம். அது நீங்க சொல்ற 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை. இப்போ சொல்றாங்க, இப்போ கதையே களம் மாறி விட்டது. கேரளாவும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி ஆயிடுச்சு. ஃபிலிம் சார் எங்க போனாலும் மோகம் வருது. ஆகவே விஜய்க்கு ஒரு சப்போர்ட் இருக்கு. நம்ம கேரளால விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக விட்டு சண்டை போட்டு வெளியே வருமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா காங்கிரஸுக்கு 20 சீட் டிஎம்கே கொடுத்தா கூட அதுல 18 ஜெயிக்க முடியும். லாஸ்ட் டைம் 25 கொடுத்தாங்க, 18 ஜெயிக்க முடியும். அவர் ஸ்டாலின் ஒரு பழக்கம் என்னன்னா, சீட்டை கொடுத்து தோக்கடிக்கிற கெட்ட பழக்கம் அவர்கிட்ட கிடையாது. 20 கொடுத்தா 20 ஜெயிக்க வச்சு காட்டியாம 10 எம்பி கொடுத்தாரு. ஏன் 4 எம்பி தோக்கடி வச்சிருக்கலாமே. காங்கிரஸை சைலண்ட் பண்ணணும்னா ஒரு 5 எம்பி தோக்கடிக்க வச்சு கலைஞர் எப்படி பண்ணுவார் சார்? கலைஞர் 60 சீட்டில் போட்டி போட்டவங்க எவ்வளோ சீட்டில் ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா கலைஞர்கிட்ட போய் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவர் கைதேர்ந்த அரசியல்வாதி. ஸ்டாலின் வந்து சில விஷயங்களில் கரெக்டாக இருக்கார். 10 கொடுக்குறேயா, 10 ஜெயிக்க வச்சு காட்டுறேயா, அவ்வளோதான் உனக்கு போ. 10 கொடுத்துட்டு 5 ஜெயிக்க வச்சு காமிச்சிடு. போன வாட்டி 10 கொடுத்து 5 தோற்று போனேன்ல, இந்த வாட்டி 10 தான் கொடுப்பேன்னு ஸ்டாலின் சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை அப்போ இருந்திருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா, ஆனால் அப்படி பண்ணல. கலைஞர் மாதிரி பண்ணியிருந்தாருன்னா ஸ்டாலினுக்கு தார்மீக உரிமை. நான் 10 கொடுத்து நீ 5 தோற்று போனேன், அந்த மாதிரி இதையும் தோற்று போக சொல்கிறியா, அசம்பிளி முக்கியம் எனக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அந்த மனநிலையில் இல்லை. கொடுக்கறத ஜெயிக்க வச்சு காட்டுறேன், கரெக்டாக இருப்பேன், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறார். அந்த ஒரு பக்கம். அதனால தான் தங்கபாலு இவங்கெல்லாம், பீட்டர் அல்ஃபோன்ஸு இவங்கெல்லாம் இந்த சொல்கிறாங்களா, என்னங்க டிஎம்கே விட்டு எப்படிங்க வெளில போக முடியும், இங்கே கொடுத்தா எம்எல்ஏ, சீட்டு அங்கே கொடுத்தா சீட், இங்கே கொடுத்தா எம்எல்ஏ. ஏன்னா இப்போ திருநாகரத்து பையனுக்கு சீட் திருப்பி கொடுக்காம மாட்டாங்க. திருநாகரத்து இப்போ மதில் மேல் போன மாதிரி இருக்கார். பையனுக்கு சீட் கொடுத்தா டிஎம்கே சப்போர்ட் பண்ணுவார், கொடுக்கலன்னா விஜய் பக்கம் போகலாங்கிறார். இதே கதை தான் ஓடுது. ஸோ அதனால் சார் இவங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள், அதே போல் வந்து கேசி வேணுகோபால் காலையும் தாண்டி இல்லை, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். விஜய் மேட்டர்னால தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூப்பனாருக்கு பிறகு 2ஆ உடையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? 2ஆ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு குரூப் அப்படியே உடஞ்சி போய் விஜயோட போய் ஜாயின் பண்ணு, டிஎம்கே வேண்டான்னு. ஒரு குரூப் இந்த பக்கம் வந்து டிஎம்கேவோட இருக்கும். எப்படி பாமக 2ஆ உடையுதோ அந்த மாதிரி காங்கிரஸ்ல கருத்து போர். அது ஜனநாயக நாட்டில் தப்பு கிடையாது சார். கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தலாக காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 9-10 ஜெயிக்க வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக முதுகுல காங்கிரஸ் இவங்க குத்தலான்னு நினைக்கலாம், தமிழ்நாடு நிர்வாகிகள் முதுகுல குத்தலான்னு நினைக்கலாம். ஆனா டெல்லி எப்படி சார் விடும்? ஒன்று கேட்கலாம், ஒரு எம்பிலாம் ஏன் எதிர்க்கிறாங்க ஸ்டாலின் டிஎம்கேன்னு கேட்கலாம். இன்னும் 4 ஆண்டு காலம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்குள்ள எவ்வளோ நடக்க போகுது. சரி சரி. எம்எல்ஏக்கு தான் பயம். எம்பிங்களுக்கு நாங்கள் வந்து ஜெயிச்சு வந்தாச்சு, இன்னும் 4 வருஷம் இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம். அது என்ன, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்ன நடக்குமோ, அடுத்த ஆட்சி யார் வருமோ தெரியாது. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் வேற ஆட்சி வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற கணக்கில் தான் எம்பி எல்லாம் எதிர்க்கிறாங்க. நீங்கள் கூட கேட்கலாம், மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி சிதம்பரம், பி சிதம்பரம், சசிகலா செந்தில், ஏன் ஜோதிமணி ஏன் எம்பிலாம் எதிர்க்கிறாங்கன்னா அவங்க சீட்டு சேஃப் 4 வருஷத்துக்கு. 2029 வரைக்கும் சேஃபு. அதனால எம்எல்ஏ போட்டி போடுறவங்களாம் தான் டிஎம்கே தேவோன்னுன்றாங்க. ஆனாலும் ராஜேஷ்குமார் டிஎம்கே கூட போகணும்னு ஆசைப்படுறாரு. ராஜேஷ்குமார் டிஎம்கே, ஏன்னா எம்எல்ஏல டிஎம்கே அவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் திமுக தெய்வம் இல்லாமல் ஜெயிக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியும். ஓகே, அது ஓப்பன் சீக்ரெட். ஸ்டாலின் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கார். ஸ்டாலின் சொன்னதான், எங்கே நடக்குதோ நடக்கட்டியா, முடியா வெயிட் பண்ணியா, ஒன்றும் பேசாதீங்க, எதுவும் கட்சிக்காரத்தோம் யாரும் பேசாதீங்க, என்ன வேடிக்கை பண்ணுறாங்களோ வேடிக்கை பண்ணிட்டோம், அப்புறம் நான் முடிவு எடுக்கிறேன், நான் டெல்லியோட பேசிக்கிறேன், நான் என்ன பண்ணி நீங்கள் அவங்க என்ன வேடிக்கை பண்ணுறாங்களோ கோமாளித்தனம் பண்ணிட்டோம், நீங்கள் பதிலே பேசாதீங்க. ஏன்னா விசிகே இப்போ உள்ள திருப்பி நாங்கள் வந்து 100 சீட்டு அந்த மாதிரி லெவலில் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் 100 சீட்டு கேட்குறாங்க. காங்கிரஸ் 100, விசிகேக்கு 50, 2 கம்யூனிஸ்ட் 20, மதிமுகவுக்கு ஒரு 20, அப்போ டிஎம்கே 30 போட்டி போடுமா? என்னங்க கேள்வி இது? திமுக என்பது பலம் பொருந்திய கட்சி.
கலைஞர் காலத்து அண்ணா காலத்து வரைக்கும் இன்னும் அந்த சக்தி இருக்குது. நீங்கள் என்னதான் டிஎம்கே கம்ப்ளீட்டாக ஜீரோவிலேருந்து மேலே தூக்குன ஒரு கலைஞர், ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு திமுகவே இருக்காதுன்னாங்க, மீண்டும் ஆட்சியை கொடுத்தார். அதனால் இது அரசியலில் மாற்றங்கள் நிகழ்தான் நிகழும். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறது. பட் பிஜேபியை உள்ளே கொண்டு வரத்துக்கு என்டிஏல ஜான் ஆரோக்கியசாமி அவர் அட்வைசரா என்னவார் ஏதோ அரசியல் ஆலோசகர் அவர் மட்டுமே கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா பாண்டா டெல்லிக்கு மெசேஜ் அமிச்சார். ஏன்னா புஷி ஆனந்த்லாம் பேசவே மாட்டேன்ட்டாராம். அவர் பிக்சர்லேயே வரல, நிர்மல்குமார் வரல, மாதிரி யாருமே வரல. புஷி ஆனந்த் ரிப்போர்ட்டர் மைக்க போட்டு கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். பைஜெயந்த் பாண்டா கிட்ட யாருமே வரல. பட் விஜய் கூறிய கருத்து என்னன்னா, ஜான் சொல்றாரு மைனாரிட்டி வார்டுலாம் வராது. ஓகே, அதுக்கு பைஜெயந்த் பாண்டா கேட்டானா யார் சொல்றாங்கிற பேர்லேருந்தே உங்களுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு வின் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு பாஜகவில் தேர் ஓப்பன் டு எவ்ரி திங். அவங்களுக்கு லூஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. விஜய் வந்தாலும் எடுத்துக்கிறாங்க, ஏடிஎம்கே கூட இருக்குது, பரவாயில்ல. ஏன்னா அவங்க 100-200 சீட்லாம் கேட்க போகிறதில்ல, 40-30 சீட் வந்தால் ஜாஸ்தி. ஓகே சார். அமித்ஷா நடுவில் நியூஸ் 18 கான்க்ளேவ் அங்கே கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணி எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம்னு அமித்ஷாவே சொல்லியிருக்காரு. எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கிற கேள்வி ஒரு பெரிய கேள்வியாக இருக்கே. விஜய் விட்டா எக்ஸ்பான்ஷனே கிடையாது உங்களுக்கு. திருப்பி பிஎம்கே டிஎம் தேமுதிக. ஆனால் விஜய் இப்போதைக்கு நான் வரமாட்டேன்ட்டார். விஜய் இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா பிஜேபி சொன்ன மெகா கூட்டணியும் பொய்யாயிடும், அதிமுக சொன்ன வார்த்தையும் பொய்யாயிடும். மெகா கூட்டணி யார்? எடப்பாடி சொன்னார். கொடியெல்லாம் காமிச்சிட்டாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, எல்லாம் சொன்னார். இப்போ என்ன போச்சு, அவருக்கே ஒரு சர்க்கிள். இந்த மீட்டிங்கில் நோன்னு சொல்லிட்டார் விஜய். நோ அலையன்ஸ். ஆனால் விஜய்க்கு என்ன சொல்லப்பட்டதா, நீங்கள் என்ன முடிவுன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, திமுக மறுபடியும் கொண்டு வைக்கிற ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தலையிலே கொல்லி வச்சுக்கிற மாதிரி ஆகுது. ஆஃப்டர் பீகார் எலெக்ஷன் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு கையெல்லாம் முறுக்குவாரா? இல்லை, விஜய் இப்போது அதிமுகவை என்ன பண்ணமோ பண்ணி உள்ளே சேர்த்தாச்சு. அது என்ன பண்ணாங்களோ, ஆசைப்பட்டு போனாங்களோ இல்லை நிர்பந்தத்தில் போனாங்களோ தெரியாது, உள்ளே வந்தாச்சு. அதிமுக இப்போ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஆனால் எடப்பாடி தலைமையில் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் செங்கோட்டையன் வருது, மனோஜ் பாண்டியன் வருதுலாம் டெல்லிக்கு பிடிக்கல. ஓகே, ஆனால் அவங்க அதே நேரத்தில் உட்கட்சி விவகாரம் இப்போ தான் பொறுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க என்ன தான் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. அதே நேரத்தில் விஜய் உள்ளே வரத பாஜக, டெல்லி பாஜக விரும்புகிறது. ஆனால் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும். ஆனால் விஜய் விரும்பலையே. அது விஜய் அதான் டெல்லி பாஜக சொல்லிச்சான், அமித்ஷா வில் டூ த க்ளோசிங் டாக்ஸ், ஃபைனல் டாக்ஸ் பண்ணுவார். அந்த ஃபைனல் டாக்கோட அர்த்தம் என்னன்னு நமக்கு புரியும். ஏன்னா பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியான ஒரு முன்னாள் முதலமைச்சரையே நீங்கள் அப்படி இப்படி பண்ணி உள்ளே சேர்க்கும்போது, நேத்தி அதான் சொன்னாராம் பாண்டா, எஸ்டர்டே பாய்னா, நேத்தி பையன்ற மாதிரி, எஸ்டர்டே பாய்ஸ் வில் ஆல்வேஸ் டாக் லைக் தட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. சின்ன பசங்களாம் அப்படி தான் பேசுவாங்கன்ற மாதிரி. ஸோ விஜய் டீல் பண்ணுறது ஒன்றும் பிஜேபிக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, ஒரு 2 தட்டு இந்த பக்கம் தட்டு, அந்த பக்கம் 2 தட்டுனா மேட்ரு முடிஞ்சு போய் யூஏ கேஸ் இருக்குது, அந்த கேஸ் இருக்குது, சிபிஐ இருக்குது, எல்லாம் இருக்குது. இது விஜய்க்கு தெரியும். ஆனால் விஜய் கன்ஃபியூஷன். ஏங்க ஒரு முதலமைச்சர்னு சொல்லிட்டு அவரால் திருப்பி நான் இறங்கி நான் எம்எல்ஏ கூட ஆமாட்டான்னு சொல்கிறது கட்சி துவங்கான காரணம். ஸோ விஜய் பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுல நியாயம் இருக்குது. நான் தான் முதலமைச்சர்னா அது தப்பு கிடையாது. மக்கள் தீர்மானிக்க வேண்டியதை யாருமே மாற்ற முடியாது. ஓகே, ஆனால் பாஜக கையை முறுக்கி காலை முறுக்கி பண்ணுமானா அது முன்னாடி பண்ணியிருக்கு, இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. பீகார் எலெக்ஷன் பிறகு அமித்ஷா ஃபுல் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணி என்டிஏவை அது வரைக்கும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க பார்க்குறாரு. சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். இந்த கேள்வி அமைச்சராக கூட இருக்கலாம். உண்மையாலுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்களா, இல்லை திமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்களாங்கிற கேள்வி எனக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்த அப்போ உலக நாடுகளுக்கு முழுக்க இந்தியாவுடைய பிரதிநிதிகளை பாஜக அனுப்பிச்சி வச்சாங்க. நம்ம மோடி அனுப்பிச்சி வச்சாங்க. அந்த குழுவில் கனிமொழி எம்பி அவர்கள் இருந்தாங்க. வெளிநாட்டில் போய் ஸ்கோர் பண்ணாங்க. அதாவது ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆப்ரேஷன் சிந்தூரை சப்போர்ட் பண்ணி கனிமொழி பேசினாங்க, எல்லாரும் பார்த்தோம் நம்ம. ஓகே சார். அதே போல் இப்போ யூஎன்ல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு சார். அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்களை இந்தியன் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷன் பண்ணி அமுச்சு வச்சுட்டு இருக்காங்க. அதில் தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னை எம்பி அமுச்சு வச்சுருக்காங்க. வில்சன்
அவர் வந்து கோர்ட்ல வந்து பாஜகவுக்கு எதிராக அஸ்திரங்கள் எல்லாம் வீசக்கூடிய நபர். பல்வேறு ஆர்டர்ஸை வந்து ஸ்டாலினுக்கு பாஜகவுக்கு எதிராக வாங்கி கொடுத்த ஒரே நபர் வில்சன். அவரை வந்து யுஎன்னுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஏடிஎம்கேலையும் சில எம்பிக்கள் இருக்காங்க. அதே போல வந்து ஜி.கே. வாசன் அமைச்சிருக்காங்க. ஜி.கே. வாசன் வந்து பாஜக கூட்டணின்னு வச்சுக்கலாம். ஆனா அதிமுக இருந்து ஏன் சரி யாரையுமே அனுப்பல? அதிமுகவுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. தர்மர் இருக்காரு, சந்திரசேகர் இருக்காரு, இப்போ இன்பதுரை இருக்காரு, சி.வி. சண்முகம் இருக்காரு, 4-5 பேர் இருக்காங்க. இதுல இருந்து யாராவது ஒருத்தவரை ரெப்ரசன்டேஷன் பண்ணி அமைச்சிருக்கலாமே, ஏன் வந்து இதை மிஸ் பண்ணிட்டாங்க? ஆந்திராவை சேர்ந்த புரந்தரேஸ்வரி தலைமையில ஒரு குழு ஐக்கிய நாடுகள் சபைக்கு போச்சு. ஆமா, எப்பவுமே யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் பிரைம் மினிஸ்டரோ ஃபாரின் மினிஸ்டரோ பேசாவிட்டு யுஎன் இருக்கிற இந்திய தூதர் பேசுவார். அப்புறம் அந்த சப் கமிட்டின்னு இருக்கும், 6 கமிட்டி இருக்கு யுஎன்ல. ஒரு கமிட்டி, ஃபர்ஸ்ட் கமிட்டி, செகண்ட் கமிட்டி, தேர்ட் கமிட்டி, ஃபோர்த் கமிட்டி. அதில் வந்து இந்தியாவிலேருந்து வர எம்பிக்கள்லாம் வந்து இந்தியாவோட பங்களிப்பை பற்றியும் ஐக்கிய நாடுகள் சபை பற்றியும் உலக வரலாற்றை பற்றியும், அது இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து படிக்கப்பட்ட ரிப்போர்ட் தான். பெர்மனன்ட் மிஷன் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் டைப் பண்ணி கொடுப்பாங்க, அதை அப்படியே படிக்கணும். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன, 2 பேர் டிஎம்கேலேருந்து, ஒரு ஜி.கே. வாசன், ஏன்னா முன்னாள் அமைச்சர், அவர் வந்து டிஎம்சி தலைவர், பிஜேபி க்ளோஸாக இருக்கார். ஜி.கே. வாசன் வந்து பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். முன்னாள் மத்திய அமைச்சர், நல்லா பேசக்கூடியவர், அமைதியானவர். அவர் அமைச்சாங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் வில்சனும், தமிழை தங்கப்பாண்டியன் இஸ் ப்ரொஃபஸர், பேராசிரியர், இங்கிலீஷில் புலமை, டாக்டரேட் வாங்கினவங்க. வில்சன் லாயர், கேட்க வேணாம். பேச்சு திறமையில் வில்சனோ தமிழச்சி தங்கப்பாண்டியனோ எந்த குறைச்சலும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, இன்பதுரையை உள்ள கூட அமைச்சிருக்கலாமே. அவரும் ஒரு லாயர். திமுகவை சமாதானப்படுத்த பாஜக இந்த முடிவு எடுக்கிறதா? இப்போ இன்னொரு கேள்வி கேட்டாங்க. பார்லிமெண்ட் சப் கமிட்டின்னு இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி கமிட்டி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கமிட்டி, எஜுகேஷன் மினிஸ்ட்ரி கமிட்டி, ஃபுட் கமிட்டின்னு. அந்த கமிட்டியில் எம்பிக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம், ஒரு கமிட்டி கீழேயும் ஒரு தலைவர். இப்போ கனிமொழி ஒரு கமிட்டியோட தலைவர், அது கீழே பீகார் எம்பி, யூபி எம்பி, மகாராஷ்டிர எம்பின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்கிற கமிட்டியில் பீப்புளையே அனுப்பலை. அனுப்பாம பிரைம் மினிஸ்டரே திக் பண்ணி இதை பிரைம் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். அது கூறப்பட்ட காரணம் 2 பேரும் சிறமையாக. ஏன்னா நான் யூஎன்ல 25 வருஷம் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியன் எம்பிலாம் வந்தாங்கன்னா இங்கிலீஷ் படிக்க தளருவார்கள். அது குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் இந்திய அரசில் முன்னுக்கு கிடையாது. பெங்காலி எம்பி எவ்வளோ பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பேசுகிறானே எனக்கு புரியாது. நான் பின்னாடி ஓடி போய் ஸ்பீச் காப்பியை வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அவங்க பேசுறது ஒன்றுமே எனக்கு புரியாது. எனக்கே புரியலன்னா ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற மற்ற நாட்டுக்காரங்களுக்கு எப்படி புரியும்? ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வர எம்பிக்கள் எல்லாருமே ஆங்கில புலமை மிக்கவர்கள்னு சொல்ல முடியாது. பிஜேபியிலும் சரி, காங்கிரஸ்லையும் சரி, எல்லா கட்சியும் சரி. தமிழ்நாடு, சவுத் இந்தியா அப்படி இல்லை. நம்ம எல்லாம் ஆங்கிலத்தை புலமை பெற்றவர்கள். இப்போ தமிழச்சி பேசின இங்கிலீஷ் வந்து அத்தனை பேருக்கு புரிஞ்சுது. எல்லாருக்கும் அவங்க தனியாக 1-to-1 மீட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். சரி, வில்சன் இஸ் அ குட் லாயர், இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அந்த ஒரு காரணங்களுக்காக அது எடுத்துருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கூட இன்பதுரை இஸ் ஆல்சோ குட் ஸ்பீக்கர், இஸ் அ லாயர். ஒருத்தர் டிஎம்கேலேருந்து போட்டுட்டு, ஒருத்தர் ஏடிஎம்கேலேருந்து போட்டு, ஒருத்தர் ஜி.கே. வாசனை போட்டுருக்கலாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது பிரதமரின் முடிவு. ஒப்புதல் கொடுத்தது ஸ்டாலின். அது வேறு கேட்டாங்க. ஸ்டாலின் இந்த நேம்ஸ் எல்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு எதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்டு ஸ்டாலின் சொன்னாலும் தமிழ்நாட்டுக்கு பெருமைங்க, 2 எம்பி தமிழ்நாட்டிலேருந்து போய் பேசினா எங்களுக்கு ஹானர், போய் பேசுங்க. இதுக்கு முன்னாடி பல பேர் தமிழ்நாட்டிலே வந்திருக்காங்க. 25 வருஷத்தில் பிஹெச் பாண்டியன்லேருந்து திருச்சி சிவா வந்து பேசியிருக்காரு, டி.கே. தெலுங்கோன் வந்து பேசியிருக்காங்க. அப்புறம் வந்து நிறைய தமிழக தலைவர்லாம் வந்து பேசியிருக்காங்க. கிருஷ்ணசாமி, நம்ம அன்புமணியோட மாமனார், அவரும் வந்து பேசியிருக்காரு, காங்கிரஸ் எம்பியா. ஸோ இது வந்து சம்பிரதாய வழக்கப்படி தேர்ந்தெடுக்கப்படுறதை தவிர இதில் கட்சி நோக்கம் இல்லை அப்படிங்கிறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட வாதம். இது முன்னாடி கேள்வி கேட்கப்பட்டது. மோடிக்கு பிடிக்காதவங்களாம் அனுப்புறீங்களே, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மோடிக்கு பிடிக்காதவங்களாம் அனுப்புறீங்களே அப்படிங்கிறதுக்கு மோடி சொன்னாரா, இது வந்து பாலிசி டெசிஷன், எல்லா கட்சிக்கும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி, இதனால் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு உறவு வந்திருக்கான்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், பாஜக திமுகவை ஒதுக்கவில்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இது தேர்தலில் உதவுமான, இதுக்கும் தேர்தல் சம்மந்தம் கிடையாது.
யூஎன்ல போய் பேசிட்டு வருதுங்க தேர்தல். கனிமொழி இப்போ பேசி வந்தாங்க, ஆபரேஷன் சிந்தூர். இது ஒரு தேர்தல், இது ஒரு நட்பு. ஓகே, நாங்கள் திமுக ஒதுக்கலை அப்படின்னு பாஜக கொடுக்குற சிக்னல் தான் கனிமொழி அமைச்சது, தமிழிசை தங்கபாண்டியன், வில்சன் போனது அப்படின்னு கேள்விப்படுறோம். ஓகே, அடுத்த ஒரு பேட்ச் ஒன்று போகிறதுன்னு கேள்விப்படுறோம். ஓகே, அதில் தமிழ்நாட்டில் யாரும் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. இல்லை இது கடைசி பேட்சான்னு தெரியாது. ஏன்னா முன்னாடி இருந்த ஜனாதிபதிகள், முன்னால் இருந்த பிரதமர்கள், முன்பு இருந்த பிரதமர்கள் மோடி வரைக்கும் யூஎனுக்கு பேச வந்தாங்கன்னா 150 ஜேர்னலிஸ்ட் பிளேனில் கூப்பிட்டு வருவாங்க. ஓகே, ஏன்னா இந்த பிளேன் 300-250 சீட்டு, ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் 10 பேர் 20 பேர் இருப்போம். பிரைம் மினிஸ்டர் 150 பத்திரிகையாளர்களை ஃப்ரீயாக கூப்பிட்டு வந்து எம்பியை வருவாங்க கூட. ஓகே, அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, பணம் கொடுத்து, கவர் பண்ண சொல்லி திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதை மோடி 12 வருஷமாக 15 வருஷமாக ஸ்டாப் பண்ணிட்டார். ஓகே. ஆக பத்திரிகையாளர் யாரையும் கூப்பிட்டு போகாதனால எம்பிக்களை கூட அவர் வந்து ஏர் இண்டியாவில் தான் அனுப்புகிறார். ஓகே, பிஸ்னஸ் கிளாஸில் அனுப்புகிறார், எக்கானமியில் அனுப்புறதில்ல, ஏர் இண்டியாவில் அனுப்புகிறார். ஜாகிரதையாக அவனை ஹேண்டில் பண்ண சொல்லி அங்கேயும் அங்கே போய் சொன்னாலாம் பிஜேபி எம்பிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு, டிஎம்கே எம்பிக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. தி ஆர் ரெப்ரசன்டிங் இந்தியா, எல்லாருக்கும் ஈக்குவல் மரியாதை கொடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போயாச்சு பிஎம்ஓலேருந்து. ஆகவே இது ஒரு நல்லெண்ண அடிப்படையில் செய்யப்பட்ட, இதில் வந்து நம்ம அரசியலை பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பண்ணல. என்னுடைய கடைசி கேள்வி, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அண்ணாமலை என்ன முடிவில் சார் இருக்காரு? குறிப்பாக அவர் கடந்த காலங்களில் அதிமுக எப்படி விமர்சனம் பண்ணாருன்னு தெரியும். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அமித்ஷா சொன்னதன் காரணமாக நான் அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன மைண்ட் செட்டில் அண்ணாமலை இருக்காரு? கென்னை வச்சு தலையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், கென்னை தலைமையில் வச்சு இந்த கட்சியில் தான் இருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது அப்படின்ற வார்த்தையில், ஒரே வார்த்தை, ஒற்றை புள்ளியில் எல்லாம் அன்னைக்கு போச்சு. எல்லாம் அன்னைக்கு போய் வேறு எந்த ஸ்டேட்மெண்ட்டு, எந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு லைன், கன்னை வச்சு என்னை கட்சியில் யாரும் இருக்கும்படி நிர்பந்தப்படுத்த முடியாது அப்படின்ற அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அவருடைய எதிர்காலமே அடங்கிது. புதிய கட்சியா? புதிய கட்சி ஜனவரிக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்படும். ஏன்னா அது வரைக்கும் டைம் கொடுத்து பார்த்து 6 மாதம் கொடுத்து பார்த்தாச்சு, 8 மாதம் கொடுத்து பார்த்தாச்சு. சரி, டெல்லிக்கு கூட்டணி நிர்பந்தம் ஒரு பக்கம் வந்து நயினாரை போட்டுட்டு திருப்பி எடுக்கவும் முடியாது, அது மரியாதை இல்லை. அது பிஜேபி அது மாதிரிலாம் பண்ணாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை எலிவேட் பண்ணுமே தவிர நயினாரை கீழே குறைக்காது. ஓகே, அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். நான் பார்த்த வரைக்கும் பிஜேபி பண்ணாது. அண்ணாமலை எலிவேட் ஏன் நடக்கலைங்கிறத இப்போ கேள்வி ஓடிட்டுருக்கு, ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்கு. ஏன் எலிவேட் பண்ணலன்னு அதுக்கு 1000 காரணம் டெல்லி சொன்னா கூட அது நம்ம திருப்திகரமாக எந்த பதிலும் கிடைக்கல. அண்ணாமலையோட வாக்கு சதவிகிதம் பாஜகவோட அதிகமான தமிழ்நாட்டில் அதிகம்தான். ஓகே, அண்ணாமலை பாஜக மைனஸ் அண்ணாமலை இஸ் ஈக்குவல் டு நோட்டா அப்படின்னு ஒரு பாஜக தலைவர் என்கிட்ட சொன்னார். பழைய திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் போகக்கூடிய அளவுக்கு பாஜக தமிழ்நாட்டில் அண்ணாமலை இல்லைன்னா போயிடும். இது டெல்லி பாஜகவுக்கு தெரியும், தமிழ்நாடு பாஜகவுக்கு தெரியும், முக்கிய பாஜக தலைவர் அத்தனை பேருக்கும் தெரியும், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிஜேபியை இயக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளுக்கும் தெரியும். தெரிஞ்சு கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அதிமுக கூட்டணியில் இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்குது. அதிமுக கூட்டணிக்கு ஓட்டி போடுவேன், அதிமுகவுக்கு போடுவானே தவிர பாஜகவுக்கு போடுவான்னு என்ன கேரண்டி? ஏன்னா ஆன்டி மோடி எதிர்ப்பு கம்ப்ளீட்டாக தொடை தெரியப்படவில்லை. அது தொடை தெரியப்பட்டதில் ஒரு 60% பொறுப்பு வந்து அண்ணாமலை இருந்தது. ஆன்டி மோடிங்க அது இமேஜ் 100% 40% கொண்டு வந்தார். இப்போ மோடியோட இமேஜை திருப்பி நெகட்டிவ் ஆக்கிறதுக்கான காரியங்கள் நிறைய நடந்துட்டு வருது. எஸ்ஐஆர்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் ஓட்டு திருட்டு அதெல்லாம் வருது. அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு பாஜகவில் யாருமே சரியான முறையில் பதில் கொடுக்கல. யாரோ ஒருத்தர் சொன்னார், ஏன் ஓட்டு திருட்டை பற்றி ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா, நாளைக்கு இந்த சட்டசபை தேர்தலெலாம் தோற்று போனால் கூட ராகுல் மேலே பழி வராமல் தடுக்கிறதுக்கு, நான் அப்போவே சொன்ன பாருங்க, ஓட்டு திருட்டுனால்தான் பீகாரில் தோற்று போச்சு, ஓட்டு திருட்டுனால்தான் வெஸ்ட் பெங்காலில் தோற்று போச்சு, ஓட்டு திருட்டுனால்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தோற்று போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக தான் ஓட்டு திருட்டை வச்சுருக்காங்களே தவிர இதை வச்சு ஒன்றும் பெரிய அரசியல் பண்ணுறதா இல்லை அப்படின்னு ஒரு டெல்லியில் இருக்க மூத்த தலைவர்களாக பேசிக்கிறாங்க. அலபி கிரியேட் பண்ணுறாரு அவர். ஒரு காரணம், காங்கிரஸ் தோற்று போனால் எம்எல்ஏ பழி வரக்கூடாது,
ஏன்னா ராகுல் காந்தினால காங்கிரஸ் தோல்வி அப்படிங்கிறது ஈக்குவலன்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கு தான் பண்ணுறாங்க. அதை வந்து தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் தூக்கி பிடிச்சு நிற்கிறத எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி யாருமே இல்லை. ஓகே, அது அண்ணாமலை பண்ண முடியும். அண்ணாமலை இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போது வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சார். அவர் பேசுகிறார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறார், கோயம்புத்தூரை பற்றி பேசுகிறார், எல்லா பற்றியும் பேசுகிறார், எல்லா சப்ஜெக்டும் பொதுவாக பேசுகிறாரு தவிர பாஜகவை ஆதரித்து எங்காவது முழு மூச்சா பேசுகிறாரான்னு கேட்டு பாருங்க. இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ புதிய கட்சி முடிவில் அண்ணாமலை இருக்கார். 2 மாதம் பொறுத்து அதுக்கு உண்டான அறிவிப்புகள் வரும் தோணுது. டெல்லி எப்படி சார் விடுவாங்க அண்ணாமலையை? டெல்லி வந்து தமிழ்நாட்டில் பற்றி எந்த அளவுக்கு கவலைப்படுறதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஓகே, டெல்லியோட கன்சர்ன் தமிழ்நாடா, இல்லை தமிழ்நாடு நீக்கி மற்ற மாநிலங்களை பற்றி தான் பேசுகிறாங்களா, தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்கிறது அவங்களுக்கு கண் தெரியலையா, என்னென்ன புரிய மாட்டேங்குது. இது நான் வந்து டெல்லி கேட்டால் பார்க்கலாம், லெட் சி, வீல் வெயிட் அப்படியே போகிறாங்களே தவிர ஒரு உட்காந்து இப்போ பாண்டா கூட உட்காந்துட்டு அண்ணாமலை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசி ஏதாவது ஒரு பாண்டா அண்ணாமலை சந்திப்பு நடக்கலையா? ஒன்றும் பெருசாக நடந்த மாதிரி தெரியல. இப்போது உண்மையான ஒரு தலைவர்னா என்ன பண்ணிக்கணும், மன அதிருப்தி உள்ள தலைவரை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் இருங்க, நீங்களாம் உங்களுக்கு முக்கியம், கட்சியில் முக்கியம், நீங்கள் இருக்கணும், நீங்களாம் போகக்கூடாது, அந்த மாதிரி வாக்குறுதி அண்ணாமலை கொடுக்கப்பட்டதா எனக்கு தெரியல, கொடுக்கப்பட்டதா. ஓகே சார், நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பாக விஜயில் ஆரம்பிச்சு அண்ணாமலை வரைக்கும் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கீங்க. நன்றி சுவாமி சார். நன்றி.